அன்பார்ந்தவர்களே, நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாக்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நாம் அனைவரும் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்மில் பலருக்கு சுதந்திர தினம் எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்டோம்னா, மகாத்மா காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ் அவங்களால கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட இஸ்லாமியர்களின் பங்களிப்பு இந்த சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக இருந்திருக்கிறது என்பது நம்மில் பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. குறிப்பாக இளைய சமுதாயம் இதை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த வரலாறுகள் எல்லாம் இன்று மறுக்கப்பட்டும் கொண்டிருக்கிறது. எனவே நாம் அதிகம் அதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இஸ்லாமியர்கள் ஏன் இந்த சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக ஈடுபாடுடன் இருந்தார்கள் ஏனென்றால், இஸ்லாமே ஒரு அமைதியான மார்க்கம். யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது, எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அதனால தான் அல்லாஹ்வே தொழுகையை அருளப்படும் பொழுது யார் பணக்காரன், யார் செல்வந்தர், யார் பெரியாரு, யார் சின்னாலு என்ற பாகுபாடு இல்லாம தொழுகைன்னு வந்துட்டா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரே சஃப்ல தான் நிக்கிறேன்னு அல்லாஹு தாலா கட்டளையிட்டு இருக்கான். அப்படித்தான் இதுவரை நம்ம தொழுதுகிட்டு வரோம். அந்த வகையில் தான் எப்பவுமே யாரும் யாருக்கு அடிமை கிடையாது என்ற வகையில இருக்கும் பொழுது, இந்தியா மட்டும் ஏன் ஆங்கிலேயருக்கு அடியில இருக்கணும், அடிமையா இருக்கணும் என்பதற்காக தான் போராடினாங்க. அதுக்கு உதாரணம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்துல மஸ்ஜித் அக்ஸா வெற்றி பெற்றோன அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய சாவியை வாங்கறதுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போறாங்க. மதீனால இருந்து மஸ்ஜித் அக்ஸா போகணும்னா அது ஒரு வார காலத்திற்கான பயணம். அப்ப தனியா போகாம கூட ஒரு பணியாளரை கூட்டு போறாங்க. அப்ப அந்த பணியாளத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஒரு வார பயணத்துல நான் மட்டுமே வாகனத்தின் மேல உட்காந்து வர முடியாது. அதனால நம்ம 2 பேருமே இந்த வாகனத்து மேல உட்காந்து போனாலும் அந்த வாகனத்தால தாங்க முடியாது, அதுவும் பாவம், அது நம்ம அந்த வாகனத்துக்கு கொடுக்கக்கூடிய அநீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம வேணும்னா சுழற்சி முறையில ஒரு முறை கொஞ்சம் தூரம் நீங்க வாகனத்தை உட்காந்துட்டு வாங்க, நான் வாகனத்தை ஓட்டக்கூடியவராக கீழே உட்காந்துட்டு நின்றுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரம் நீங்க உட்காந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுழற்சி முறையில அதை நம்ம பண்ணுவோம்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு வாகனம் மட்டும் நம்ம 2 பேரும் நடந்து போகும், அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு முறையில சொல்லியிருக்காங்க. இப்படி சுழற்சி முறையில வந்துகிட்டு இருக்கும் பொழுது மஸ்ஜித் அக்ஸாவுடைய எல்லையை அடையும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாகன ஓட்டாளியா வராங்க. மேல வாகனத்தின் மேல பணியாளர் அமர்ந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கீழே நடந்து வர வண்ணம் அங்க இருக்கு. அப்ப இந்த காட்சியை பார்க்கும் பொழுது மஸ்ஜித் அக்ஸாவில் உள்ள மக்கள் எல்லாரும், என்ன இது வினோதமான காட்சியா இருக்கு, ஆச்சரியத்துக்குரிய காட்சியா இருக்கு, ஒரு ஜனாதிபதி தன்னுடைய பணியாளரை வாகனத்தை உட்கார வச்சுட்டு தான் நடந்துட்டு வராரு அப்படின்னு உலகத்துல உள்ள அந்த இடத்துல உள்ள எல்லா மக்களையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அந்த வண்ணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நாம யாரும் அடிமை கிடையாது, எல்லாரும் சமம் தான், ஒரு உயிரினம் கூட அதுக்கும் வலி இருக்கு, அதுக்கும் மனித நேயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரினத்தையும் மதித்து அவர்கள் அந்த செயலை செய்தார்கள். எனவே இப்படி இருக்கும் பொழுது அந்த இதில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் மட்டும் எப்படி பொறுத்துக் கொள்வார்கள் அடிமைத்தனத்தை? அதனால தான் இந்த போராட்டத்திலும் கூட அதிகமான ஈடுபாடுடன் இருந்தார்கள். இந்த சுதந்திர போராட்டம் என்பது 1900 ஆரம்பிச்சு 1947 முடிந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்த சுதந்திர போராட்டத்தை சுமார் 250 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது முதல்ல 90 நாடுகளை கைப்பற்றியிருந்த அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எந்த நாடும் முதலில் எங்களுக்கு சுதந்திரத்தை தாங்கன்னு கேட்கல. முதலாக கேட்ட ஒரே நாடு இந்திய நாடு. அதிலும் முதலாக குரல் கொடுத்தவர் ஒரு இஸ்லாமியராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிராஜ் தௌலா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர் தான் முதலில் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினார்கள். எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொன்னது முதல் இஸ்லாமியர் அவங்க தான். அது வரைக்கும் இந்த நாட்டிலோ இந்த உலகிலோ பிரிட்டிஷ் கடுமையாக இருந்த எந்த நாட்டிலிருந்தும் யாரும் சொல்லல. அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம், முதல் சுதந்திர போராட்டத்தை தொடங்கியது ஒரு இஸ்லாமியர் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் போர் மட்டும் செய்யாம போருக்கான உதவிகளும் செஞ்சிருக்காங்க. நம்ம முகமது அலி, ஷவுகத் அலி என்ற 2 போராளிகளை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த 2 போராளிகளையும் காந்திஜி சொல்லுவாங்களா, என்னுடைய 2 தோல் புஜத்திலும்
முகமது அலி ஷவுகத் அலி என்று சொல்லக்கூடிய அலி சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று மகாத்மா காந்தி அவர்கள் கூறுவார்களாம். எவ்வளவு பெரிய விஷயம் நாம் பார்க்கணும். ஒரு முறை ஈரோட்டுக்கு மாநாட்டுக்கு வந்த மகாத்மா காந்திஜியை பார்த்து பெரியார் அவங்க சொல்லுவாங்களா, நாடே சுதந்திர போராட்டத்தை பின்பற்றும் போது காந்திஜியை பின்பற்றி இருக்கு, ஆனால் காந்தியோ அலி சகோதரர்களுக்கு இடையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுவான். அப்ப நாம் பார்க்கணும் எவ்வளவு மேலே எவ்வளவு ஆழமாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரிதான் பக்கீர் முகமது ராபுத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஒரு சுதந்திர போராளி, கப்பலோட்டிய தமிழனுக்காக வஉசி அவர்களுக்காக அன்றைய 2 லட்சம் ரூபாய் கொடுத்து, அன்னைக்கு காசு 2 லட்சம்னா இன்னைக்கு பார்த்தோம்னா அதிகமான கோடிக்கணக்கில் வரும், அன்றைக்கு 2 லட்சம் கொடுத்து கப்பல் வாங்கி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் ஆதம் ஐவேரி சகோதரர்கள் சொல்லக்கூடியவர்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக 150 கோடி அன்றைக்கு கணக்கிலே எழுதி கொடுத்திருக்காங்க. அப்பனா இன்னைக்கு உள்ள காசு படி பார்த்தோம்னா எவ்வளவோ கோடி வரும், எவ்வளவோ மில்லியன் வரும். சிந்திக்கணும், இவ்வளவு சொத்துக்களை எழுதி வைத்து சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் செய்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள். ஆக நம்மை அந்நியர் என்று, நீ இந்த நாட்டுக்காரன் இல்ல, நீங்க என்ன தியாகம் செஞ்சிருக்கீங்கன்னு யாருமே கேட்க முடியாது. அது மட்டும் இல்ல, இஸ்லாமியர்கள் பெண்களை அடிமைப்படுத்தி வைப்பாங்க, எதுவுமே செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு சில பேர் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது என்று சொல்லக்கூடிய வண்ணம் ஒரு இஸ்லாமிய பெண் பேகம் ஹஜ்ரத் மஹால் என்று சொல்லக்கூடிய பெண் ஆங்கிலேய கூட்டத்தின் தலைவனாகிய சர் ஹென்றி லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவனை தன் கையால் சுட்டுக்கொண்டு சிறைக்கு சென்றிருக்காங்க. இதுவும் ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான். ஒரு பெண்மணி தன்னுடைய துணிவின் காரணத்தால் ஒரு தலைவனை, பிரிட்டிஷ் தலைவனையே கொன்று சிறைக்கு சென்றிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய வீரத்தையும் தியாகத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பகதூர் ஷா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், அவங்கள இந்த உள்நாட்டில் வச்சு நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் அவர்களை நாடு கடத்தினாங்க, பர்மாவுக்கு கொண்டு போய் அங்க வச்சு அவங்களை கொடுமைப்படுத்தி கொண்டாங்க. அப்ப பர்மாவிலே அடக்கம் செஞ்சாங்க. இந்தியாவில அவங்களுக்கு அடங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கல, ஆங்கிலேயர் கொடுக்கல. அப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில இருந்து பர்மாவுக்கு போன ஒரு நம்முடைய முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் எழுதுறாங்க. அங்க போய் எழுதும்போது அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, அங்க ஏற்கனவே ஒரு வாசகம் எழுதி இருக்கு, 6 அடி மண்ணு பகதூர் ஷா அவர்களை அடக்குவதற்கு இந்தியாவில் இடம் கிடைக்கல அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப அதற்கு பக்கத்திலேயே நான் இங்கிருந்து போன அமைச்சர்கள் எழுதுறாங்க, 6 அடி மண்ணு பகதூர் ஷா அவர்களுக்கு கிடைக்காவிட்டாலும் இன்றைக்கு நமது நாட்டில் வாழக்கூடிய 85 கோடி மக்களின் உள்ளத்தில் பகதூர் ஷா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த வாசகத்தின் பக்கத்திலே எழுதி வந்திருக்காங்க. நம்ம கவனிக்கணும், எவ்வளவு அருமையான வாசகத்தை எழுதி வந்திருக்கான்னு பார்க்கணும். ஏனென்றால் அன்றைக்கு மண்ணு கிடைக்கல, 6 மண்ணு ஆங்கிலேயர்கள் அவர்களை புதைக்க இந்த நாட்டில் இடம் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பகதூர் ஷாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய நாட்டிற்காக எவ்வளவோ போராட்டம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த வரலாறு எல்லாம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அதை மறைக்காமல் திரும்பவும் ஞாபகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்களா என்ன தியாகம் செஞ்சிருக்க நம்ம கேட்பாங்கல்ல மக்கள்லாம், இஸ்லாமியர்கள் தியாகம் செஞ்சிருக்காங்க நம்ம டவுட் வரும்போது நம்ம அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கான், வல் ஃபித்னது அக்பர் மினல் கத்ல், குழப்பம் செய்வது கொலை செய்வதை விட பெரியதாகும் என்று சொல்லியிருக்காங்க. நம்ம குழப்பத்துக்கு ஆளாகாம, யாரையும் குழப்பாம நம்முடைய இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் இந்த சுதந்திர போராட்டத்தில் அதிகபட்சமான தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று கம்பீரமாக நாம் ஒவ்வொருடமும் சொல்ல வேண்டும். இதற்கு இறுதியாக உதாரணத்தை சொல்லி என்னுடைய உரையின் முடிவுரைக்கு வருகிறேன். ஒரு இயக்கம், ஒப்பிழையாமை இயக்கம் என்று சொல்லக்கூடிய இயக்கத்துல 48,000 மக்களை சிறைப்பிடிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அதுல 36,000 பேர் முஸ்லிம்களாகத்தான் இருந்தார்கள், இஸ்லாமியர்களாகத்தான் இருந்தார்கள். மீதமுள்ள 12,000 பேர் மட்டும்தான் மற்றவர்கள். அப்ப பார்க்கணும், 36,000 பேர் சொல்லும் பொழுது அரைவாசிக்கும் மேலான மக்கள் இஸ்லாமியர்களாக இருந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கோம், நம்ம எவ்வளவு அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கோம் இந்த தியாகத்துக்காக அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இறுதியாக நம்ம தியாகம் என்பது அந்த விடுதலை போராட்டத்தோடு நின்றல. விடுதலை போராட்டத்துக்கு பிறகும் 1960களின் முடிவிலும் 70களின் ஸ்டார்டிங்லயும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கான போர் வருது. பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்திடும், அவளா இந்தியாவோட கதி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிலையிலையும் அப்துல் ஹமீத் கான் என்று சொல்லக்கூடிய வீரர், ராணுவ வீரர் முதல் வருஷம் நிக்கிறாங்க.
அவங்க ஒரு துளி கூட யோசிக்காம தன் உடம்பு முழுவதும் வெடிகுண்டுகளை மாட்டிக்கொண்டு எதிர்த்து நிற்கக்கூடிய டேங்கர் லாரிகள் மீது தவிர்றாங்க, படுத்துறாங்க. படுத்தா எதிர்த்து நிற்கக்கூடிய பாகிஸ்தான் டேங்கருடைய எல்லாமே வெடிச்சு சிதறிடுது. அப்ப நம்ம பார்க்கணும் அவங்களுடைய தியாகம் எவ்வளவு பெருசா இருக்கு என்பதை நம்ம பார்க்கணும். ஏனென்றால் அடுத்து என்ன நடக்கும் என்று எல்லாம் சிந்திக்காமல் நம்முடைய நாட்டிற்காக சுதந்திரம் கிடைத்த பிறகும் இஸ்லாமியர்கள் ஒருவரான ஹமீது கான் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தான் தியாகம் செய்திருக்கிறார்கள். எனவே இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தவர்கள் குறைந்தவர்கள் அல்ல என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் இஸ்லாமிய நமக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே நாமும் இந்த வரலாறை தெரிந்து கொண்டு பிறருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.